மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே என் கல்லுப்பட்டி கிராமத்தில் திடீரென சாலையோரம் அடுத்தடுத்து 2 ராட்சத பள்ளங்கள் ஏற்பட்டதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட என் கல்லுப்பட்டி பகுதியில் திடீரென சாலை ஓரத்தில் ஏற்பட்ட ராட்சத பள்ளத்தினால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த என் கல்லுப்பட்டி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்ற நிலையில் எலியார்பட்டியில் இருந்து நெடுமதுரை வழியாக என் கல்லுப்பட்டி கிராமத்தில் செல்லும் சாலையில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கோலப்படி தயாரிப்பதற்காக கோலப்படி கற்கள் எடுப்பதற்காக இந்த சாலை தோண்டப்பட்டது. இந்த சாலை ஓரத்தில் தமிழகத்தில் குறிப்பாக தென் தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்த சாலை சேதமடைந்து சாலை ஓரத்தில் மிகப்பெரிய ராட்சச பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இது ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு உடனடியாக அதிகாரிகள் சரி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த மிகப்பெரிய பள்ளத்தினால் கல்லுப்பட்டியில் இருந்து எலியார்பட்டி, நெடுமறை, மதுரை போன்ற பல்வேறு கிராமங்களில் காலை மற்றும் மாலை வேளைகளில் வரக்கூடிய அரசு பேருந்துகள் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் மிகப்பெரிய ராட்சச பள்ளம் ஏற்பட்டு சாலை முழுவதும் சேதமடைவதற்குள் அரசு அதிகாரிகள் உடனடியாக இதை கண்டுகொண்டு சீர் செய்ய வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் எப்போது வேண்டுமானாலும் இந்த சாலை இடிந்துள்ள நிலையில் ராட்சச பள்ளத்தில் பள்ளி மாணவர்கள் இவ்வழியாக பயணம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு வருவதாகவும் இதனால் பேருந்துகள் வர இயலாததால் தொலைதூரம் நடந்து சென்று பக்கத்து கிராமத்திற்கு சென்று அந்த பேருந்துகள் ஏற வேண்டிய நிலை உள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இப்பள்ளத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என இந்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.